என்ன செல்லமாக்கா, கால் பரவாயில்லையா? பார்க்கவே போர் அடிக்கி, இப்படியே கிடக்கீங்களே. எனக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படி கிடக்க, அசைய முடியலையே. கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை காலில். எப்படி இருக்கும் ஆண்டி? நீங்க கொஞ்சம் சாப்பிட்றத குறைங்க, இல்லைன்னா கால் பண்ணி குட்டி மாதிரி வீங்கிட்டே போவோம். ஏம்மா சரியா சாப்பிட்டே 4-5 நாள் ஆகுது தெரியுமாமா? ஓஎம்ஜி, ஏசுவே எவ்வளோ பொய் சொல்லுது இந்த அக்கா. தட்டு தட்டா தின்னீங்களேக்கா. சாக்லீனு வயிற்றுக்கு சாப்பிட வேண்டாமாமா, இப்படி பேசுதியே. அப்படி சொல்லலை செல்லமாக்கா, சாப்பாடை குறைங்க, கால் சரியாயிரும். ஏக்கா வீட்டில் யார் இருக்கா? ஏக்காவ் கோவாக்காவ் இந்த இருக்கேலா கோவா ஆச்சு. கோவா ஆச்சு. இந்த உங்க வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காவல்ல, அவங்கள பஞ்சாயத்து தலைவர் உடனே வர சொன்னாரு. ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்தா? யாரு? ஏஞ்சல் சாக்லின் மலையா? ஆமா, அந்த நிக்காவுல இவங்க 2 பேரும் குடிக்கிறதுக்கு 1 வாரம் வலிச்சு விட்ட தண்ணிய பூரா நல்ல ஒரு இது மாதிரி என்னெல்லாமோ நீச்சல் குளம் போல ரெடி பண்ணி அதுல ஒரே ஆட்டம். அம்மா 10-20 வீட்டு தண்ணிய பூரா ஆடியே கழிச்சிட்டாவோ. தலைவர் கூட்டுற சொல்லியிருக்காரு. மம்மி, நம்ம மேல பஞ்சாயத்து. ஓஎம்ஜி, தேங்க் காட். பஞ்சாயத்து நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை, சினிமால தான் பார்த்துருக்கேன். டாக்டர் வா போலாம். ஐயோ, பஞ்சாயத்து வேறையா? பாபி நீ சும்மாவே வச்சு வைக்க மாட்டானே, நான் என்ன செய்வேன்? ஏக்கா உடனே 2 பேரும் வாங்க, சரியா? நேரம் ஆயிட்டுனா 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும். வாவ் மம்மி, நமக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களா? சூப்பர்ல. ஆமா ஆமா குடுக்காவோ, நீங்க குடுக்கணும். சீக்கிரம் வாங்கம்மா, நேரத்தை கடத்தாது, எனக்கு ஏகப்பட்ட சோழி இருக்கு. கோபா பாட்டி, சீக்கிரம் உங்க கூட்டாளிகள் எல்லாம் அனுப்பி விடுங்க. ஐயோ, என் கூட்டாளிலாம் இல்லப்ப, என் ஃப்ரெண்டு தான். வருவா, நீ போ. கால் வேற நடக்க முடியல, இல்லைன்னா நானும் அது பேருவேனே பஞ்சாயத்துக்கு. டோன்ட் வரி செல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா போங்க, சத்தம் போடுவாவோ. 5000 ரூபாய் கேட்டா என்ன செய்ய முடியும்? இருக்கு அவங்ககிட்ட. 5000மா? மம்மியே வெறும் கையோட தான் வந்திருக்காங்க. மம்மி ட்ரெயின்ல வித்தவுட்ல தான் வந்தாங்க. அட கடவுளே. சரி போங்க போங்க. எடி பஞ்சாயத்து எத்தனை மணிக்கு? வாங்க பங்கச்சக்கா. எடி இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தா? ஆமா, பின்ன 1 வாரமா குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம். ஆத்தாள் மகன் ஒரே ஆட்டம், சும்மாவா விட முடியும்? இன்னைக்கு இருக்கு பஞ்சாயத்து சாயந்தரம். என்ன தலைவர் தீர்ப்பு சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன சொல்ல போறாரு? தண்ணி எடுத்து ஊத்துங்கம்பாரு, இல்லைன்னா தண்ணிக்கு உண்டான காசை கொடுங்கம்பாரு. பேர என்ன பெருசா சொல்லிட போறாரு? இல்ல நம்ம எல்லாமே ஸ்ட்ராங்கா பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஏஞ்சலும் அவ அம்மாவும் வீடு வீடா பூந்து நாசம் பண்ணிடுவாவோ. ஆமா பூந்த வீடு வழங்காதுங்கிற மாதிரி ஏஞ்சல் ஒரு ஆமை, அவ அம்மா ஒரு ஆமை. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். ஏஞ்சல் இருக்காளா இல்ல ஊரை விட்டு ஓடிட்டாளான்னு போய் பார்க்கணும்ல. ஆமா, ஊரை விட்டு ஓடிட்டானா பஞ்சாயத்து நடக்காதுல்ல. சரி, ஊரை விட்டு ஓடனா என்ன இதே மாதிரி சேட்டை பண்ண மாட்டாவோ? அவெல்லாம் ஓட மாட்டாமா, நம்மளதான் ஓட விடுவாவோ. சரி ஏட்டி, நானும் வாரேன். ஏஞ்சல், மதியானத்துக்கு என்ன சமைக்கணும்? ஓஎம்ஜி, அத நான் சொல்றேன். அண்ணா, கிறிஸ்மஸ் அண்ணா. ஜாக்லின், கிறிஸ்மஸ் அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது, ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிடு. கோபால் அண்ணா, நல்ல பருப்பு ரசம் வைங்க, பருப்பு வடை சுடுங்க, பருப்பு பாயாசம் கிண்டுங்க. ஐ லவ் பருப்பு. மம்மி, இது ஏன் டயலாக்? ஐ லவ் பருப்பு. ஓகே ஓகே, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதை நான் ரெடி பண்ணிடுறேன். பருப்பு ரசம், பருப்பு பாயாசம், பருப்பு வடை, பருப்பு சோறு. ஏங்க, பருப்பு எனக்கு ஒத்துக்காதுங்க, கேஸ் ட்ரபிள் ஆயிரும், வயிறெல்லாம் வலிக்கும். வேண்டாம், எனக்கு வெறும் மிளகு ரசம் வைங்க. சும்மா இரி செல்லம்மா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் நம்ம பிடிச்சதை கொடுக்கணும். பேசாட்டிக்கு எரி. அட கிழட்டு பயல, நான் உடம்பு முடியாம கிடக்க, பாரு எப்படி பேசுதாருன்னு. சரி, நான் போய் வேலைய பார்க்க. என்ன கோவா கூட்டம் ரொம்ப குதூகலமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னம்மா பொண்ணுங்களா இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நீங்களும் உங்க மகளும் தண்ணியில போட்டு ஆட்டம் போட்டீங்கல்ல, ஆட்டம். சாயந்தரம் உங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து இருக்கு, மறக்காம வந்துருங்க, அதை சொல்லதான் வந்தேன். நாங்க அதுக்கு தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சினிமால பாத்துருக்கோம், நேர்ல பார்க்கவே இல்ல. கண்டிப்பா வந்துடுறோமா, சந்தோஷமா வந்துடுறோம். என்ன பஞ்சாயத்தா? ஏஞ்சல் மேல ஒரு கீரல் விழுந்தாலும் நடக்கிறதே வேற. யோ தாத்தா மாமா, பெரிய மனுஷன் மாதிரி பேசியா, பிக்காளி பையன் மாதிரி பேசாத. ஏஞ்சல் மேல துரும்பு விழுதான். ஏஞ்சல் ஊருக்கு வர வேண்டிய தண்ணியை பூரா குளிச்சு ஆட்டம் போட்டு ஏஞ்சலும் அவன் அம்மாவும் என்ன அட்டகாசம் பண்ணுதாவும் அடக்க மாட்டீங்களா? கோவா கிளவி, உன் ஃப்ரெண்டெல்லாம் அடக்கி வைக்க முடியாதா? மரியாதை முக்கியம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோவா கிளவி தான். சும்மா ஒவ்வொரு ஆட்களையே கூட்டு வந்துக்கிட்டு ஊரை 2ஆக்குது. எப்பா முடியல. இங்க அம்மாவும் மகளும் வந்துருங்கம்மா இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான தீர்ப்பு இருக்கு.
நான் பேசிக்கிடுறேன் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. என்ன பெரிய தீர்ப்பு கொடுத்துருவாரு? கேவலம் தண்ணி தானே. ஐயோ கிழவா, வாயில நல்லா வந்துடும். கேவலம் தண்ணியா? ஒரு நாள் பூரா தண்ணி குடிக்காம இருந்து பாரியா, செத்து பேர்வீரு செத்து. கேவலம் தண்ணியாம குடிக்கிறதுக்கும் அங்க குளிக்கவும் தண்ணி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கொழுப்பு ஏட்டி. நம்ம ஒரு நாள் இந்த கிழவனை தண்ணி இல்லாம ஒரு ரூம்ல அடைச்சு போடுவோம் டி. காலையில 8 மணிக்கு அடைச்சு போட்டு அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எடுப்போம். எப்படி இருக்காருன்னு பாப்போம். எப்படி இருப்பாரு? அடுத்து சுடுகாட்டில் கொண்டு எரிக்கதான் செய்யணும். நெட்டவள்ளி, என்ன ரொம்ப பேசுற? ஆத்தாடி, இப்பதான் ஒரிஜினல் தாத்தா மாமா வெளியே வராரோ? இவ்வளவு நாள் ஏஞ்சலை பார்த்து வாயை ஊ ஈன்னு வச்சு இழிச்சுக்கிட்டு இருந்தீரு. மூஞ்சிய பாருங்க மூஞ்சி. ஒழுங்கா எல்லாரும் வந்துருங்க பஞ்சாயத்துக்கு. ஏஞ்சல், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். நோ ப்ராப்ளம். வெரி வெரி ஈஸி பஞ்சாயத்து. கோபால் அண்ணா, நாங்க பயப்படவே இல்ல. நீங்க டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சாயத்து. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன டார்லிங், ஏஞ்சல் டார்லிங்? எஸ் மம்மி, ஐ லவ் பஞ்சாயத்து. ஏடி, இந்த லெப்பங்க இப்படி தாண்டி ஐ லவ் பஞ்சாயத்து ஐ லவ் விளக்கு மரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். பஞ்சாயத்துல விட்டு கிளிப்போமா, போலாம். ஐயோ கால் அடிக்காளே. எப்படி வலிக்கு போயிட்டோன்னு நானும் கவலைப்பட்ட. வலி இருக்குன்னு வலிக்கட்டும். போட்டி எங்கிட்டு என் காலை உடைக்க பார்த்தல கிளவி, உன் கால் உடஞ்சிட்டு. நல்ல வேணும் நல்ல வேணும் நல்ல வேணும். கோபால் அண்ணா, போய் சமைங்க. மசன் மண் மாதிரி நிக்கிறீங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே பைத்தியம் பிடிச்ச ஆடு மாதிரி இருக்கு. தாத்தா மாமா நல்ல கவலைப்படாதாரு. நல்ல வேணும். தாத்தா மாமா எனக்கும் சேர்த்து சமைச்சிருங்கண்ணே. நான் போய் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன். பருப்பு வாங்க போறாரோ? ரொம்ப பொறுப்பா பேசுதாரு. ஆளு மண்டையும் பாரு. இல்ல, 2 பேரும் தண்ணியில ஆடனியோ எல்லாம் சரிதான். மனசாட்சியே குத்தாம ஒரு பேச்சுக்கு கூட நீங்க ஐயோ சாரி நாங்க தெரியாம குளிச்சுட்டோன்னு கூட சொல்ல மாட்டேங்கியோ. என்னமோ எந்த தப்புமே பண்ணாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்களாம் பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? இல்லன்னா எங்க ஊருக்கு வந்தது எல்லா பொம்பளைங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கா? OMG, வாட் நான்சென்ஸ். குளிக்கிறதெல்லாம் தப்பா? இதுக்கு போய் யாராவது சாரி கேட்பாங்களா? நியாயப்படி நீங்க அவ்வளவு மக்கள் எனக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் பஞ்சாயத்துல வச்சு. பாருங்க. எதுக்குமா? எதுக்கு நாங்க விழணும்? ஆமா, ஊருக்கு வந்தவங்கள சாப்பிடக்கூடாது குளிக்க கூடாதுன்னு பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஐ ஹேட் திஸ் டைப் ஆஃப் பீப்பிள். ஏட்டி மண்டை கோளாறு பிடிச்சவள, உங்க அம்மாட்ட சொல்லிட்டி தண்ணியை நாசம் பண்ண மாதிரி ஒன்னொன்னா நாசம் பண்ணிட்டு இருக்காம. ஏட்டி இது பாபு வீடு, அதாவது என் வீடு. தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கியோ? ஆமா, நானும் சும்மா இருந்துகிட்டு இருக்கேன். 2 பேர் குடிமையும் பிடிச்சி வெட்டி விட்டுருவேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்க ஆண்டி வீடு. ஓகே, உங்க ஆண்டியே வாசியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டி துவாண்டின்னு போங்க எல்லாரும். ஹே பொம்பளைங்களா, என்ன பேச்சிங்க உங்களுக்கு? பஞ்சாயத்துல பாத்துக்கலாம், வெளியே போங்க. என்ன சாக்லின் ஆண்டி, ரொம்ப வாய் பேசுதியோ? வீடு என் வீடு, வெளியே போகணுமா? கொண்டு வந்த 4 துணிகளையும் அள்ளி கொண்டு வாசல தூக்கி வீசி விட்டு விரட்டிடுவேன். பாபு மூஞ்சுக்காக பார்க்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கப்பாவலாம், அந்த கதையா தான் இருக்கு. வாங்க இழிச்சக்க போலாம். இவ்வளவு சாணி எல்லாம் போடணும் டி, அப்பதான் என் மனசு குளிரும். போடுவோம் சாணி எல்லாம் போடுவோம். வாங்க நம்ம போவோம் முதல்ல. மம்மி பாருங்களா, போய் ஊர் சுத்திட்டு வருவோம். கம் ஆன் பேபி, லெட்ஸ் கோ. புல்லட், யாராவது புல்லட் வச்சிருக்காங்களா டி? பாபு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் மம்மி. ஐ லவ் புல்லட். செல்லம்மாக்கா, நாங்க போயிட்டு வரோம். பாய். எதுக்குதான் இந்த பஞ்ச பரதேசிங்க வந்தாங்கன்னே தெரியல. பஞ்ச பரதேசிங்க ஏதோ பஞ்ச தேசத்துல இருந்து வந்து என் உசுரை எடுக்கிறாளுங்க.